சும்மா எழுதி வைக்கல, எழுதி இருக்கிறபடியே திருப்பி நடக்கிறதுக்காக. அதை வாசித்து, அதை விசுவாசித்து, அதை பெற்றுக்கொள்வதற்காக. உங்க மைண்ட் அற்புதத்தை அப்படி மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி. ஆமென். ஏங்க ரெக்கார்டு வச்சிருக்காரு தெரியுமா? திருப்பியும் ரெக்கார்ட் பண்றதுக்கு தான். ஆமென். எழுதி இருக்குன்னா எதுக்கு எழுதி இருக்கு? வார்த்தையின்படி ஆக கடவது. குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும், செவிட்டு காதுகள் கேட்கட்டும், முடவர்கள் நடக்கட்டும், மரித்தோர் உயிர்த்தெழட்டும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலம் திறக்கப்படட்டும் ஐயா. ஆர்டினரி கிறிஸ்தவ வாழ்க்கை, சராசரி கிறிஸ்தவ வாழ்க்கை உடையட்டும் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே அதிசயங்களால், அற்புதங்களால். ஆமென், ஆமென். His name is wonder. His name is wonder. இதை சொல்லும் போது சரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இதை சொல்லும் போது கண்களில் அற்புதம் நடக்கட்டும். இதை சொல்லும் போது ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ் நடக்கட்டும். இதை சொல்லும் போது வங்கி கணக்கில் வராத பணங்கள் வரட்டும். இதை சொல்லும் போது ப்ரமோஷன்ஸ் வரட்டும். இதை சும்மா எழுதி வைக்கல, எழுதி இருக்கிறபடியே திருப்பி நடக்கிறதுக்காக. ஒன்று, ஏற்கனவே இங்கே என்ன போட்டிருக்கோ அது திருப்பி நடக்கும். அதுக்காக தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லையா? யோவான் புத்தகம் தான் லாஸ்ட் புக்ஸ், கடைசியாக எழுதின புத்தகம். அதில் அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்கள் உண்டு. அது எல்லாத்தையும் எழுதணும்னா புத்தகம் பத்தாது, டைமும் பத்தாது, அவ்வளோவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெக்கார்ட் ரொம்ப இருக்குது. சூஸ் பண்ணி சில அற்புதங்களை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அற்புதம் எவ்வளவு? எண்ணிக்கைக்கு அடங்கா புத்தகங்கள் கொல்லாத அற்புதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் செய்திருக்கிறார். அப்போ இவ்வளவு அவர் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாருன்னா அது எதுக்கு எழுதியிருக்குன்னா, அதை வாசித்து, அதை விசுவாசித்து, அதை பெற்றுக்கொள்வதற்காக.